மார்க்ஸ் வச்சே கம்மியான காம்படிஷனோட என்ஜினியரிங் நல்ல காலேஜஸ்ல பிளேஸ் ஆயிரும். இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸ்ல போய் எல்லாருமே சேர்றது வந்து அந்த ட்ரெண்டோட முடிஞ்சிடுமா? ஸோ டீச்சர்ஸ்க்கு இனி வர காலத்துல டிமாண்ட் இருக்கு. என் பொண்ணும் பொறுமையா வளர்ந்துட்டு வரும்போது அவளுக்கு கரியர் டெசிஷன் எடுக்கும்போது ஐ ஃபேஸ்ட் அன் இஷ்யூ. காமர்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கோப் சூப்பரா இருக்கு. ஐடிக்கு ஈக்குவலா சேலரி கண்டிப்பா வாங்க முடியும். டிசைனிங்ல நீங்க 30+ சேலரி வாங்க முடியும், 30+ லேக்ஸ் சேலரி வாங்க முடியும். வணக்கம் ஈரோடு, இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். இந்த 2026 வந்து நிறைய 10th and 12th பாஸ்ட் அவுட் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுமே வந்து ஈகராக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து கெரியர் சூஸிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச இருக்கோம். ஸோ நம்ம கூட கெரியர் கன்சல்டன்ட் பிரேமலதா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுகன்யா. ஸோ நீங்கள் வந்து கெரியர் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து அவங்களோட சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸ் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ, என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கெரியர் சூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுது. ஸோ கெரியர் கன்சல்டண்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த ஃபீல்டில் வந்து சொல்லுங்கள். நீங்க கேட்ட இந்த கொஸ்டினுக்கு நான் என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பேசிக்கலி ஐ எம் அ பயோடெக்னாலஜிஸ்ட். கொஞ்ச நாள் வந்து நான் ரீசர்ச்ல இருந்தேன், பயோடெக்னாலஜி ரீசர்ச்ல இருந்தேன். அப்புறம் என்னோட ஃபேமிலிக்காக என் பொண்ணை பார்த்துக்க வேண்டி இருந்தனால ஐ ஸ்டார்டட் ஸ்கூலிங் வித் ஹர். அதாவது அவ ஸ்கூலுக்கு போனா நான் டீச்சரா என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். தென் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனையும் ஐ தாட் ஐ ஷுட் பிகம் அ கோஆர்டினேட்டர், வைஸ் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல். நானும் அந்த லேடர்ல தான் ஏறினேன். என் பொண்ணும் பொறுமையா வளர்ந்துட்டு வரும்போது அவளுக்கு கரியர் டெசிஷன் எடுக்கும்போது ஐ ஃபேஸ்ட் அன் இஷ்யூ. நான் அகடமிக்ஸ்ல இருந்துமே ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மேக் அ டெசிஷன் ஃபார் ஹர். அண்ட் என்னோட கரியரை பொறுத்த வரைக்கும் தி சேம் திங் ஐ ஃபேஸ்ட். நான் பிரின்சிபல் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணேன் திஸ் இஸ் நாட் மை ஏரியா அப்படின்ட்டு. தென் நான் என்ன பண்ணேன், ஒரு அகடமிக் கன்சல்டண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் இதுதான் என்னோட ஏரியா அப்படின்ட்டு. என் பொண்ணுக்காக கத்துக்கிட்டதான் கரியர் அனாலிசிஸ். அது எதனால சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு டெசிஷன் மேக் பண்ணும்போது ஐ ஃபேஸ்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஏன்னா டூ மெனி கரியர்ஸ் இருந்துச்சு. எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் போட்டுட்டு இருந்தோம். அப்ளிகேஷன் காஸ்டே பாத்தீங்கன்னா 20,000 to 30,000 ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதுக்காகவே அவ்வளோ கரெக்டாக அட்மிஷன் பிளேஸ் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் வித் திஸ் கோர்ஸ் ஆஃப் கரியர் அனாலிசிஸ். அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது தே ஷைன் இன் தட் கோர்ஸ். அதுதான் வந்து இதனோட பேசிக் டாக்மா. ஸோ நான் பேசிக்லேருந்தே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைய ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அதுலேயே வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மெட்ரிகுலேஷன் சேர்த்தலாமா, சிபிஎஸ்சியில் சேர்த்தலாமா அப்படின்னு. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து கரெக்டான ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா தான் அந்த 10th and 12th வந்து நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஒரு நல்ல காலேஜில் வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்தே வந்து திங்க் பண்ணுறாங்க. குழந்தைய எப்படி சேர்த்தணும், மெட்ரிகுலேஷனில் சேர்த்தனா வந்து நல்லதா, இல்லை சிபிஎஸ்சியில் சேர்த்தனா நல்லதா? சம்டைம்ஸ் வந்து இது உங்களோட கரியர் கோலை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். கேஜிலேயே டிசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேஜியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்குற ஸ்கூலா, பிளேவே மெத்தடில் டீச் பண்ணுற ஸ்கூலில் சூஸ் பண்ணிக்கோங்க. 9th வரும்போதே அவங்களோட கரியர் டெசிஷனை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். கரியர் டெசிஷன் இன் தி சென்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப அவன் டாப் ஸ்கோரர், நல்லா படிக்கிறான் அப்படின்னா, என்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப டாப் ஸ்கோரராக இருக்காங்க, எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 lakh ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ணி ஜேஇஇ எழுதுவீங்க. அதே வந்துட்டு ஜேஇ எல்லாம் என் சைல்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி ஸ்டேட் போர்டு ஆர் மெட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்ஸ் வச்சே கம்மியான காம்படிஷனோட நீங்க வந்து என்ஜினியரிங் நல்ல காலேஜஸ்ல பிளேஸ் ஆயிடலாம், பிஎஸ்ஜி ஆர் அண்ணா யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆயிடலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். ஸோ கெரியர் கன்சல்டன்ட் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய பேர் இப்போ 10th and 12th பாஸ்ட் அவுட்ஸ் இருப்பாங்க, இல்லைனா 10th போகிறவங்க இருப்பாங்க, 12th எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் இயர் எழுதுறவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு கெரியர் கன்சல்டன்ட் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்குமே இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட பசங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெரியர் கன்சல்டன்ட் மூலமாக என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் கரியர் கன்சல்டிங் ஆர் அனாலிசிஸ்க்கு வர்றதுக்கு பர்ஃபெக்டான டைம் டு பி ஃப்ராங்க் 9th standard.
நிறைய பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வருவாங்க. அப்போ வந்து எங்களால் மச் கைடன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 11th குரூப் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ யூ ஆர் ஓப்பன் டு வெரி மினிமல் கோர்சஸ். அதே வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல வந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது யூ ஆர் ஓப்பன் டு ஆல் பாசிபிலிட்டிஸ். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்லை பேஸ் பண்ணி எக்ஸாக்ட் மேப்பிங் கொடுக்கும்போது யூ கேன் ரீச் எனி திங். நீங்கள் Tier 1 காலேஜுக்கு ரீச் பண்ணுறது எப்படிங்கிற ரோட் மேப்பை உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். தட் இஸ் த ரைட் டைம். ஆனால் அட்லீஸ்ட் 10th முடிச்சாவது வந்துருங்க, அட்லீஸ்ட் 11th வந்துருங்க. 12th எண்டில் வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ என்கிட்ட அதையும் நான் மிஸ் பண்றது இல்லை. 12th எண்டில் வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த மார்க்குக்கு என்ன காலேஜோ உள்ள புஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கான ஐடியாஸ் கொடுத்துருவோம். மேபி அவங்க ரொம்ப கம்மி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாதுங்கும் போது எனிதிங் Tier 2 ஆர் Tier 3 காலேஜில் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் ஐஐடிக்கு எப்படி ஷூட் அப் ஆகுறதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இந்த கெரியர் கன்சல்டிங் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான அட்வைசஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க? ஏன்னா 9th வந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, அதில் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான கன்சல்டன்ட் வந்து கொடுப்பீங்க? 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கரியர் அனாலிசிஸ் டெஸ்ட். அந்த கரியர் அனாலிசிஸ் டெஸ்ட்ல வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனோடைய பர்சனாலிட்டி வந்து அசஸ் பண்ணுவோம். 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு பர்சனாலிட்டியில. அந்த 4 காம்பனன்ட்ஸ் வச்சு 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்காங்க. பர்சனாலிட்டி ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த கரியர் ஆஃப் அ பர்சன். ஸோ அந்த 16 டைப்ஸ்ல அவங்க என்ன டைப் ஆஃப் பர்சன் கண்டுபிடிப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட கரியர் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பர்சனா, ஆர்டிஸ்டிக் பர்சனா, ரியலிஸ்டிக் பர்சனா அப்படின்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா கரியர் மோட்டிவேஷன். எந்த டைப் ஆஃப் ஜாபுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அங்க போய் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதை அசஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ், அவங்க கினஸ்தட்டிக் லேர்னரா, விஷுவல் லேர்னரா, ஆடிட்டரியா அப்படின்ட்டு அதை இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸ், மெக்கானிக்கல், லாஜிக்கல், நியூமரிக்கல், ஸ்பேஷியல், கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் நாங்கள் அசஸ் பண்ணிட்டு பிளஸ் சம் மோர் ஸ்கில்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நாங்கள் அசஸ் பண்ணிட்டு we give them a consolidated report of 30 pages. இந்த காம்பினேஷன் ஆஃப் பர்சனுக்கு, ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு யூனிக் காம்பினேஷன் இருக்கும், அந்த யூனிக்னஸை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுதான் பெஸ்ட் ரிப்போர்ட்டு, இது வஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு கிடையாது. உங்களோட காம்பினேஷனுக்கு எது ரைட் சாய்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு 20 சாய்ஸஸ் கொடுப்போம். அந்த 20ல எகெயின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சு செகண்ட் கவுன்சிலிங் வரும்போது வித் த ஃபேமிலி they sit together and decide and make 5 career choices. அந்த 5 career choicesக்கு என்ன எக்ஸாக்ட் ரோட் மேப், என்ன என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், என்ட்ரன்ஸ்க்கு அட்லீஸ்ட் 2 years ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் அந்த Tier 1 காலேஜ் என்ன, Tier 2 என்ன, Tier 3 என்ன, நம்ம அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், இவங்களோட மார்க்ஸ் 90s வந்தா என்ன பண்றது, 80s வந்தா என்ன பண்றது, 70s வந்தா என்ன பண்றது, எல்லாத்துக்குமே ஒரு பிளான் ஏல இருந்து பிளான் GH வரைக்கும் கொடுத்துருவோம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் தம் அவுட். ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு சூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பாப்புலர் சினிமா ஹீரோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, விஜய் ஆர் கமலஹாசன். அவங்களோட ஃபீல்டுல டாப்பா வர்றதுக்கு காரணம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்லும் அந்த ஃபீல்டுல இருக்கிறனால தான். அவங்கள கொண்டு போய் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்திருந்தா அவங்க வந்து IITல பீட் பண்ணிருக்க முடியுமா, இல்ல வேற எதுல வந்திருக்க முடியும்? ஸோ அவங்களோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணது தான் அவங்களோட சக்ஸஸ்க்கு காரணம். அதே மாதிரி யாரா இருந்தாலும் அவங்களோட ட்ரீம்ஸை தான் பர்சியூ பண்ணணும். அடுத்தவங்களோட எடுத்தீங்க அப்படின்னா யூ கே நாட் ஷைன். இங்கே வந்து நிறைய பேர் வந்து அப்படிதான் இருக்காங்க. அவங்களோட சீனியர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லேயே வந்து நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுத்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட கைட்லைன்ஸ்லேயே வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்க்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம கெரியர் சூஸ் பண்ணுறப்போ இந்த மார்க்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 12th பாஸ்ட் அவுட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் தான் பிடிக்கும், ஆனால் இந்த கோர்ஸ் வந்து அந்த மார்க் கிடைக்காது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ண முடியும். மேபி நீங்கள் வந்து ஒரு பயோடெக்னாலஜியில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு PhD காலேஜ் போனீங்கன்னா 20+ பேக்கேஜ் உடனே கிடைச்சிரும். அதுதான் எல்லாருமே எய்ம் பண்ணுவாங்க. மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு, ஹெசிடேட்டே பண்ணாமல் நீங்கள் போய் ஒரு லோ லெவல் காலேஜில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுற, பயோடெக்னாலஜியே இன்ஜினியரிங்கில் சூஸ் பண்ணுறதை விட சூஸ் BSc பயோடெக்னாலஜி, PhD ஆர்ட்ஸ்லையோ இல்லை, ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கை விட கம்மியான மார்க்ஸ் தேவை இருந்தால் போதும். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஒரு பெஸ்ட் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருந்துட்டு you have lots and lots of opportunities. நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் கேட்டோ CSIR எழுதுனீங்கன்னா PhD ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெட்டரா இருக்கும். நீங்க அந்த இடத்துல போய் கிராஸ் டாக்ல பிடிச்சிடலாம். மேபி 1 or 2 years வேஸ்ட் ஆகலாம்,
பட் யூ வில் கோ ஸ்டேபிள் இன் யுவர் கரியர். அந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல போய் காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகவே கூடாது. இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து காலேஜே சேர்றோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்றோம் அப்படின்னா அங்கெல்லாம் ஸ்கில்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் காலேஜ்ல இப்போ நான் பிடிக்காத கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு 4 இயர்ஸ் வந்து நான் பிடிக்காம படிச்சுட்டேன், நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் கேட்குறாங்க. காலேஜ் லெவல்லையும் சரி ஸ்கூல் லெவல்லையும் சரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து எப்படி ஏற்படுத்திக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் காலேஜஸ் ஜாயின் பண்ணணுமே நல்ல காலேஜஸ், ரெக்ரூட்மெண்ட் நல்லா இருக்கிற காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஆவரேஜ் சேலரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். அதை பொறுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா காலேஜஸே தே டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். உங்களோட லெக்சரர்ஸே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில் கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. தே கிவ் ட்ரைனிங் ஃபார் தட் டூ. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங்கே போகிறோம் அப்படின்னாலுமே கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் கவுன்சிலிங்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேக் ஒர்க் பண்ணியிருக்கணும். எந்த காலேஜ் தி பெஸ்ட் காலேஜ், எங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் ஆகுறாங்க, ரெக்ரூட்டிங் வந்து சும்மா பர்சன்டேஜில் மட்டும் காமிக்கிறாங்களா இல்லை ஆவரேஜ் பேக், ஏன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் 1 crore காமிச்சிட்டு மீதி எல்லாம் கம்மியான பேக்கேஜ் காமிச்சாங்கன்னா யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் தட். ஸோ ஆவரேஜ் பேக்கேஜை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பாருங்க, ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து சொல்ற ஒரு விஷயம். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒன்று சூஸ் பண்ணும்போது இட் வில் கம் ஒர்க் அவுட் வெல். அதை விட முக்கியமானது முடிஞ்சா அந்த காலேஜ் கேம்பஸ் போய் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தேல் கிவ் யூ தி பெஸ்ட் ரிவ்யூ. எப்படி நம்ம இன்ஜினியரிங் ஒரு காலத்துல இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதில் போய் சேர்ந்தோமோ, இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸ்ல போய் எல்லாருமே சேர்றது வந்து அந்த ட்ரெண்டோட முடிஞ்சிடுமா? கண்டிப்பா வந்து ஏஐ வந்து இட் ஹாஸ் brought in tremendous improvement and twist in all the careers. அப்போ நீங்க வந்துட்டு எது படிச்சாலும் கூட அந்த கோர்ஸுக்கு தேவையான ஏஐயும் சேர்த்து படிங்க. அவ்வளவுதான். இப்போ நானே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேன், அகடமிக்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஏஐ வந்து எனக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் 10 days பண்ண வேண்டிய ஒர்க்கை சம்டைம்ஸ் 3 to 4 daysல பண்ணி முடிக்க முடியுது. ஸோ ஏஐ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் திங்கா பார்த்துக்கோங்க. உங்களை கண்டிப்பா அது வந்து கரியர்ல இருந்து ரிமூவ் பண்ணாது. கரியர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமோ ஒழிய, கிராஜுவலா சேஞ்ச் ஆகுமோ ஒழிய சடனா எந்த இதுவும் வந்து நடக்காது. ஸோ சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணிட்டு லைஃப் லாங் லேர்னரா, கண்டினியூஸ் லேர்னரா இருந்தீங்க அப்படின்னா you can sustain in that career. இப்போ ஏஐ எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்ஜினியரிங்ல வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்களே தவிர அதுல மற்ற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே சர்ச் பண்றதில்ல. கெரியர் கன்சல்டன்ட்ல நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை டீச் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க கன்சல்டன்ட் எப்படி தருவீங்க? கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட மேப்பிங் வேற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கரியர் ரிப்போர்ட் வேற மாதிரி தான் இருக்கும். ஐஓடி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட் வேற மாதிரி. சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிசைனிங் மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு கொடுப்போம். என்ன அப்படின்னா எந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்க, மேபி எல்லாரும் நினைப்பாங்க டிசைனிங் தானே அப்படின்ட்டு. டிசைனிங்ல நீங்க 30+ salary வாங்க முடியும், 30+ lakh salary வாங்க முடியும், provided you study in NID, National Institute of Designing. JEE அளவுக்கு அதுவும் கஷ்டமானது தான். ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அட்லீஸ்ட் ஃபார் 2 to 3 years. கரெக்டான கோச்சிங் போய் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். லேட்டாக வந்துட்டு இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் தான் ஏதோ ஒரு இடத்துல போய் கிடைக்கிற இடத்துல போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ ஃபேன்சியாக வந்து நான் இந்த கோர்ஸ் தான், யாருமே படிக்காத கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நல்லதா? இட்ஸ் a type of infatuation. நீங்கள் ஒரு புது வேர்டை கேட்கும்போது நேச்சுரலாக நம்ம திங்கிங் என்ன ஆயிரும், ஓ அது ரொம்ப புதுசாக இருக்கு, ஒரு கியூரியாசிட்டி, அதனால அதுல போய் நம்ம லேண்ட் ஆயிடுவோம். அந்த கோர்ஸை பத்தி, அந்த கோர்ஸ் என்ன, இதை படிச்சா என்னென்ன ஜாபுக்கு போகலாம், இந்த கோர்ஸ்க்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் என்ன இருக்கு, டிமாண்ட் என்ன இருக்கு, salary எவ்வளவு பே பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல இதுக்கான நல்ல காலேஜஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அவுட் ஆஃப் இன்ஃபேச்சுவேஷன், இது புதுசா இருக்கு நான் படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கிறான் நான் படிக்கிறேன், எங்க மாமா பையன் இது படிச்சு செட்டில் ஆயிட்டாங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்ஜினியரிங் எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி பிஎஸ்சி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுமே படிக்கிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டீச்சிங் ஃபீல்டில் மட்டும்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்லை வேற ஃபீல்ட்ஸ்லையுமே அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா மேத், ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சா நிறைய பிக் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க, நிறைய ஸ்கோப் இருக்கு. ரீசர்ச் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இதுல. அதாவது நீங்க ஐடியை விட பெட்டரா
பெட்டரா salary வாங்கலாம். you will be positioned better without layoffs. ஸோ நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க இல்ல மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஜாமோ இல்ல பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படின்னா கேட்டோ எழுதிட்டு ஐஏஎஸ்சிஆர் நெஸ்ட் டிஐஎஃப்ஆர் ஐஏஎஸ்சி இல்ல ஐஐடி கூட நீங்க என்டர் ஆகலாம். ஈவன் ஒரு இங்கிலீஷ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி முடிச்சவங்க கூட டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ்னு ஐஐடியில் ஒரு கோர்ஸ் இருக்கு, அது போய் படிக்கலாம். ஸோ என்டர் இன் டு த பெஸ்ட் பிளேஸ், தே வில் கைட் யூ வாட் டு டூ. இப்பவே வந்துட்டு எக்ஸாக்டா ஜாப் ரோலை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியாது, கரியரை தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. கரியர் இஸ் பிட் ப்ராட். இப்போ என்னோட கரியர் வந்து எஜுகேஷன். நான் முதல்ல எஜுகேஷன்ல டீச்சரா ஜாயின் பண்ணும்போது என்னோட ஜாப் ரோல் எனக்கு தெரிஞ்சிருக்காது. உள்ள வந்த அப்புறம் தான் நானே வந்து எக்ஸாக்டா எந்த இடத்துல லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். டீச்சிங் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கு. நிறைய பேர் வந்து டீச்சிங்ல போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னி வர காலத்துல டீச்சர் குவாலிட்டி கிரைசிஸ்னு நம்ம ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன்டர்வியூக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் தான் வராங்க, ஆனா த குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல ரொம்ப சுமாரா இருக்கு. ஸோ டீச்சர்ஸ்க்கு இனி வர காலத்துல டிமாண்ட் இருக்கு. பிளஸ் என்னன்னா அவங்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வரணும். ஈவன் என்ஐடி ட்ரிச்சியில கூட வந்து டீச்சிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு நீங்க ஜேஇ நீட் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜேஇ நீட் கோச்சிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஸ்டார்டிங்லேயே நீங்க 1.5 to 2 lakh சேலரியோட ரெக்ரூட் ஆயிருவீங்க. ஸோ டீச்சிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேசிக் சேலரியே வந்து ஒரு 11-12 ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா என்டர் ஆகும்போதே 40 to 50 எல்லாம் தாராளமா வாங்கலாம். வித் ஆல் ஹாலிடேஸ், சம்மர் வெக்கேஷன், விண்டர் வெக்கேஷனோட அழகா செட்டில் ஆகலாம். யாருக்கும் இந்த இடத்துல ஃபோக்கஸ் இல்லை. அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணும்பொழுது அதை எப்படி சூஸ் பண்றது? ஏன்னா நிறைய பேர் அதுதான் வந்து கேட்பாங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எந்த காலேஜஸ் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கிரேட் 12ஓட டோட்டல் மார்க்ஸ் தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதை நல்லா வச்சுக்கோங்க. வி ஹாவ் தி பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. நம்ம அதுக்கும் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். நம்ம தமிழ்நாட்டில் வந்து லைலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எத்திராஜ், அதே மாதிரி செயின்ட் ஜோசப் காலேஜ், இந்த மாதிரி ரொம்ப நல்ல காலேஜஸ் இருக்கு. இதை பத்தி என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல லிஸ்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜஸ் வந்து போட்டிருக்கேன், அதை கண்டிப்பா பாருங்க. இட் ஹாஸ் ஆல் த லிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அவுட்கமாக வரும்பொழுது என்ன மாதிரியான ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா 3 years பத்தாது. போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீங்க ஜாப் சர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸே வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க, அதை பற்றி படிக்கவும் செய்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபீல்டு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இதை நம்பி படிக்கலாமா? கண்டிப்பா படிக்கலாம். இப்போ பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஆரஞ்ச் எக்கானமின்ட்டு இந்த கண்டென்ட் கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி, ஆர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறையவே ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி a flourishing career in future. கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா provided you are strong in that field. உங்களுக்கு அந்த கிரிட் இருக்கணும், இதுல நான் கண்டிப்பா சாதிப்பேன் அப்படிங்கிற கிரிட் இருக்கணும். அதை வச்சுட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணணும். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊர்ல வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கைடன்ஸ் கொடுப்பீங்க? சென்னை தான் வந்து தி பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு. யூ ஹேவ் சம் 6 or 7 colleges in சென்னை. அங்க சென்னை போய் படிக்கும்போது யூ கெட் தி பெஸ்ட் எக்ஸ்போஷர் ஆல்சோ. கோயம்புத்தூர்லயும் வந்து ஒரு 3 or 4 colleges வந்து தி பெஸ்டா இருக்கு. ஆனா நீட்டை தாண்டி மெடிக்கல்ல அப்படிங்கிற போது நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கு, அதை பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியல. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்கள தெரியாதனாலயே கூட இருக்கலாம். மேபி we need some motivation. ஒன்னு சூஸ் டாக்டர்ஸை வைட் ஸ்ப்ரெட்டா எல்லா பக்கமும் பாக்குறாங்க. ஸோ தே ஃபீல் இந்த கரியர் வந்து ஒரு ஸ்டேபிளான கரியர், ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் கரியர் அப்படிங்கிற அந்த இது வருது, அதனால இருக்கலாம். அதை தாண்டி நிறைய கரியர்ஸ் பிசிபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பனா இருக்கு. ஐடியை விட சம்பளம் வாங்குற அளவுக்கு கூட ஓப்பனாக இருக்கு. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே, நானே பயோடெக்னாலஜி தான் படித்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல டைரக்டர்ஸாக இருக்காங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல. தே ஆல் ஏர்ன் மோர் தேன் அன் ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கோப் இருக்கு. பிசிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் ஃப்ரம் தட். எல்லாருமே வந்து கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஐதர் இன்ஜினியரிங் இல்லைனா டாக்டர் இந்த மாதிரி தான் போறாங்க. ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேவி, ஆர்மி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய யூனிஃபார்ம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, யாரும் அதுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க ஆர்மி, நேவி இதெல்லாம் போறதுக்கு வந்து யூ ஹேவ் டு கிளியர் யுவர் என்டிஏ எக்ஸாம்ஸ். நீங்க வந்து அதுக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 years ஆகுது 11th 12th படிக்கும்போது கிளியரா நான் இதுதான் போகணும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு நீங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இன்னும் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம் நேவில எல்லாம் போறேன்னா. ஸோ எல்லாமே நீங்க கரியர் கவுன்சிலிங்ல ஒரு 9th 10thலயே டிசைட் பண்ணிட்டு அதுக்கான கோச்சிங் போனீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆனா அது வந்து யாருமே எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் பேஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்ல வந்து நிறைய விதமான கோர்சஸ் இருக்கு, ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அக்ரி கோர்சஸ் வந்து சூஸ் பண்றாங்க நிறைய பேர், மேபி நம்மளுக்கு வெளியில தெரியறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ரினோட கட் ஆஃபே பாத்தீங்கன்னா 190க்கு மேல இருந்தா தான் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில நம்ம பிளேஸ் ஆக முடியும். அக்ரி யூனிவர்சிட்டியில ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி கோர்சஸ் தாண்டி உங்களுக்கு என்ஜினியரிங் கோர்சஸும் இருக்கு அக்ரி யூனிவர்சிட்டியில. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்க அதுக்கும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெஷினரி டூல்ஸ் பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி கோர்சஸும் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில இருக்கு. கண்டிப்பா நீங்க அது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னதான் நம்ம கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு வெளியே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நோக்கி போறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து ஜாபுக்குள்ள தள்ளுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கு. ஒரு விஷயத்த போய் நம்ம இப்போ வேலை செஞ்சுட்டு அதை ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து தொடங்குறோம். இது படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜாபை நோக்கி தான் நம்ம போறோமா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த காலேஜ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்திக்கோங்க. மேபி உங்களுக்கு ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே நீங்க அந்த கிளாஸ், ஒரு பேக்கிங் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நீங்க அந்த கிளாஸ் போவீங்க இல்லையா? குட்டியா காலேஜ் போறது போக நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல ப்ரொடக்டிவா இதை பண்ணி சேல் பண்ணி பாருங்க. திஸ் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ₹1 சம்பாதிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் நீங்க ஆட் ஆன் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்கூல் டைம்லேயே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணும்போது யூ நோ விச் ஒர்க்ஸ் அண்ட் விச் டசன்ட் ஒர்க். நீங்க அப்பவே டிசைட் பண்ணிடலாம், அதுக்கேற்ற கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு லைட்டர் கோர்ஸ் நீங்க காலேஜில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கில் பேஸ்டா இதுல நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து அது பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குமா, நம்ம ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா காமர்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கோப் சூப்பரா இருக்கு. நீங்க நிறைய பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. ஸோ நீங்க பிகாம் மட்டும் படிக்காம அதோட அலைடா நிறைய எக்ஸாம்ஸ் வரும், சிஎம்ஏ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்க அது கவுன்சிலிங் வந்தீங்கன்னா வில் ஹெல்ப் யூ அவுட் டு சூஸ் தட். நீங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி பிகாம் படிக்கும் போதே அலைடா அதெல்லாம் படிச்சுக்கலாம். இல்லைன்னா நேராவே நீங்க சிஏ எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் போய் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ you'll be, yes, as I told, ஐடிக்கு ஈக்குவலா சேலரி கண்டிப்பா வாங்க முடியும், அதை விட மேலவே வாங்க முடியும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னால. சிஏ இருக்கு, சிஎஸ் இருக்கு, யூ கேன் ஆப்ட் ஃபார் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ சவுத் இந்தியாவுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வராங்க. ஏன்னா தமிழ்நாடு, இந்த சவுத் இந்தியா ரீஜனில் வந்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இதே நம்ம நார்த் இந்தியா போய் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, அங்கே போய் படித்தோம் அப்படின்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட வந்து ஷிவ்நாடார், விஐடி அந்த மாதிரி பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பிட்ஸ் பிலானி வந்து நார்த்ல ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி தான். மோஸ்ட்லி நார்த் போறவங்க வந்து கியூட் யூஜி எழுதிட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம நார்த்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுக்கு போறவங்க போறாங்க. தமிழ்நாட்டிலயும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இஸ் ஈக்குவலி குட். அதுல வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில வந்து டாப் நாச் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி போகும்போது நார்த் இந்தியா வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நேரமாக வந்து 10th and 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஷன் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட பசங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ தொடர்ந்து இப்போ எந்தெந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் வந்து ஸ்கோப் நல்லா இருக்கு, ஃபியூச்சரில் வந்து ஸ்கோப் நல்லா இருக்கும், இந்த கைடன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் வந்து இருக்கிறதா சொன்னீங்க. ஸோ அதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள். நான் என்னோட வெப்சைட்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வெப்சைட்டில் போயிட்டு கரியர் லைப்ரரிங்கிறத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் சோ மெனி கோர்சஸ், மோர் தேன் 100s and 200s ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் ஸ்கோப் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், அந்த கோர்ஸ் பத்தின டிஸ்கிரிப்ஷன், அதனோட ஜாப் ரோல்ஸ், அதனோட ரோட் மேப், இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அது படிக்கிறதுக்கு டாப் காலேஜஸ் இந்தியாவில் என்ன இருக்கு, Tier 1 மட்டும் அதில் கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கன்ஃபியூஷனை போக்குறது ஒரு கரியர் கன்சல்டன்ட் தான். நீங்க அதை கோ த்ரூ பண்ணுங்க, பட் டோன்ட் டேக் டெசிஷன் பேஸ்ட் ஆன் தட். அது உங்களுக்கு ஃபிட் ஆகுமான்னு சொல்றது நாங்க தான். ஸோ கடைசியா வந்து இப்போ கரியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள் என்ன சொல்றாங்களோ அதை சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கரியர் கன்சல்டன்ட் மூலியமா அவங்களோட பசங்களோட ஃபியூச்சரை வந்து இந்த மாதிரி அழகா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு கிளாஸ்ல ஒரு 30 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 or 3 சில்ட்ரன் வந்து கிளியரா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல. ஒரு மேபி ஒரு 5 or 6 சில்ட்ரன் வந்து ஒரு அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஐடியால இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை பார்த்து டெசிஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா பார்க்க விரும்புறேன், இல்ல ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து கரியர் கன்சல்டன்ட்டை வாங்க. இது ஒன்றும் பெரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நீங்க போய் ஏதோ ஒரு இடத்துல பே பண்ணி இது பண்றதை நாங்க அவாய்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ், நீங்க தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ டெசிஷன் எடுத்துட்டு
பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அதை மாற்ற முடியாது. ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 2-3 இயர்ஸ் வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரியர் கன்சல்டன்ட்டை 1 or 2 days நீங்க கன்சல்டிங் வரதும் தப்பு கிடையாது. படிச்ச பேரண்ட்ஸ், அவேர்னஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வராங்க. மற்றவங்களும் வந்துட்டு இது தெரிஞ்சு வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 12th எக்ஸாம் கடைசியில வரதை விட கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர் வயபிள் பிளானை எங்களால் கொடுக்கும். ஸோ கெரியர் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். கெரியரை சூஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு சர்வீஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th and 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இன்ஃபார்மேட்டிவாக நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர இருக்கு. அது எல்லாமே பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் ஹீரோ டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.